ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பால் வந்து ஒரு 2 லிட்டர் பால் இருந்துச்சு. அதனால மில்க் கேக்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பால் பர்ஃபி மதி கடையில் கிடைக்கும்ல, அதை வந்து நான் வந்து இந்த தீபாவளிக்கு வந்து பண்ணணும்னு ரொம்ப நாளாக போன வருஷமே வந்து எழுதி வச்ச ரெசிபி. ஸோ 2 லிட்டர் பாலை பார்த்தோன்னா சரி தீபாவளியும் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பிளாகுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு சரி இது ரொம்ப லாங் ப்ராசஸ், அப்போ வீடியோவும் எடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி இதில் தெரியுதானே தெரில, ஏன்னா ஒயிட் பேன்னால இதில் வந்து நான் வந்து பாருங்கள் பால் வச்சுருக்கேன். ஸோ 2 லிட்டர் பாலை ஊற்றி பாயில் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதில் வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து பொங்க சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆடை மாதிரி வரும் தெரியுமா, அது எல்லாத்தையும் வந்து ஸ்க்ரேப் பண்ணி உள்ளே போட்டுகிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் கொடுக்கும். ஸோ இந்த பால் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 இப்போ 1 கப் பால் ஆட் பண்ணுறீங்கன்னா அது குவார்ட்டர் ஆட்டு வற்றணும். அது வத்துற வரைக்கும் இப்படி கிண்டிகிட்டே இருங்க. நான் அது நல்லா வற்றி அந்த கரெக்ட் ஸ்டேஜ் வந்தோன்னா உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து அந்த பால் கேக்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அப்படி வந்து அவ்வளோ வற்றி அந்த சைடில் வந்த அந்த ஆடை எல்லாத்தையும் நான் ஸ்க்ரேப் பண்ணி அந்த பாலுக்கு உள்ளேயே போட்டுட்ருக்கேன். ஓகேயா? ஸோ என்னோடய லஞ்ச் பாருங்கள், இதுதான் இன்றைக்கி என்னோடய லஞ்சு. இது வந்து என்னென்னா பனானா, ஆப்பிள், பால், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருப்பட்டி சிரப்பு அதை ஊற்றி மிக்சியில் வந்து அடிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எனக்கும் சதீஷுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூதி மாதிரி. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கலர் 2 லிட்டராக இருந்த பால் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 1/2 லிட்டருக்கு மாறி இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பாலை வந்து கொதிக்க வச்சுட்டே இருக்கேன். அது வந்து சைடில் வந்து இப்படி பொங்கி வர அந்த ஆடை எல்லாத்தையும் இப்படி ஸ்க்ரேப் பண்ணி திருப்பி வந்து பாலுக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து பாலோட டெக்ஸ்சர் பாருங்கள், அதுவுமே லைட் க்ரீமிஷ் கலருக்கு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பிருன்னு இருக்குது. இதுதான், அதாவது 2 லிட்டரில் ஆரம்பித்த பால் வந்து 1/2 லிட்டரில் வரணும். ஸோ இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரிக் என்னென்னா, நல்ல பெரிய பாத்திரமாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ பால் வந்து டக்குன்னு வற்றிடும். ஓகே, இப்போ 1/2 லிட்டராக வந்து கொஞ்சம் திக்காக ஆரம்பித்தோன்னே இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் விட போகிறேன். ரொம்ப விடவே கூடாது, ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன். சரியா? இது எதுக்குன்னா வந்து அந்த டெக்ஸ்சருக்கு வேண்டி. நிறைய ஊற்றிடாதீங்க, பிறகு ரொம்ப புளிப்பாயிரும். ஸோ லெமன் ஜூஸ் விடும்போது உங்களுக்கு வந்து அந்த பால் லைட்டாக வந்து திரிஞ்சு போகும். ஸோ திரிஞ்சிட்டு அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா கிடைக்கும். ஓகே, ஸோ அதை ஊற்றிட்டு நல்லா கிண்டி கொடுங்க. கிண்டி கொடுத்துட்டு அது நல்லா வற்றணும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பால் கொதிக்கிறத பார்த்தாலே தெரியும், அந்த பொங்கல்லாம் செய்யாது, அப்படியே இருந்து அது நல்லா அப்படி அந்த ஆடை எல்லாம் சேர்ந்து நல்லா வற்றும். நீங்கள் இப்படி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இது தூரத்துலேயே வைக்கிறேன், இந்த கேமரா மேலே ஆவி பட்டுட்டே இருக்கு. ஸோ இப்படி நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் அந்த பெரிய ஆடையாக இருக்கிறது எல்லாமே வந்து க்ரம்பிள் ஆகும் உங்களுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகர் வந்து நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் நிறைய சுகர் போடக்கூடாது. ஏன்னா வந்து நிறைய சுகர் போட்டிங்கன்னா பாலோட டேஸ்ட் வந்து வராத மாதிரி இருக்கும். அதனால வந்து நான் ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் இதில் ஒரு 1/4 கப்பு கொஞ்சம் மேலே இருக்குது. கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டு கிண்டி கொடுத்து கொஞ்சமாக ஆட் பண்ணணும். சரியா? நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து சுகர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இதை ஃபுல்லாக கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன். ஸோ நான் எப்படி கிண்டுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே மசிச்சு விட்டு கிண்டுறேன். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து நல்லா வரும். சரியா? ஸோ சுகர் ஆட் பண்ணும்போது வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. ஸோ ஃபுல் சுகரும் நான் இப்போ ஆட் பண்ணியாச்சு. நான் டேஸ்ட்டும் பார்க்குறேன்.
ஸோ சுகர் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது ரொம்ப ஓவர் இனிப்பாகவும் இல்லை, இது வந்து ஓவர் இனிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஃபுல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு கிண்டி விட்டேன். ஸோ அது ஏன் ஹை ஹீட்டில் வச்சு கிண்டுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏன் சுகர் ஆட் பண்ணுறோன்னா, மொத்தமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்சரே மாறிடும். ஏன்னா நீர்த்துரும், இந்த நம்ம திக்காய்க்கு இருக்கிற பால் வந்து தண்ணி ஆயிரும், அது நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணி கிண்டுறேன். அதுவும் இல்லாமல் ஹை ஹீட்டில் கிண்டும் போது டக்குன்னு வந்து உங்களுக்கு தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது எவாப்ரேட் ஆகி திக்காயிரும். அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் சுகர்லாம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் போல் ஹை ஹீட்டில் வச்சு கிண்டியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் குறைச்சிட்டு கிண்டிகிட்டே இருக்க போகிறேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் நல்லா கிண்டி கொடுக்கணும், சரியா? அப்போ தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து இன்னும் டார்க் ஆகி உங்களுக்கு வந்து நல்ல திக்காக அல்வா மாதிரி வரும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்தோன்னே காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து டெக்ஸ்சரை பாருங்கள், இது நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், ஆனால் வந்து 1 டீஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, இதுக்கு வந்து நெய் பெருசாலாம் தேவையில்லை, உங்களுக்கு வந்து லைட்டாக அது வந்து முருக வைக்கிறதுக்கு தான், அதாவது செட் ஆகணும்ல, அதுக்கு வேண்டி நெய்யை ஊற்றி 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 ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ அடுப்பு வந்து லோ ஹீட்லேயே இருக்கட்டும், லோ ஹீட்லேயே வச்சு ஊற்றி ஊற்றி கிண்டுங்க. அப்போ தான் வந்து அந்த சுகர் போட்டோம்ல அது வந்து கரெக்டாக முருகக்கூடாது, அந்த சுகர் வந்து கரெக்ட் ஸ்டேஜுக்கு குக் ஆகி உங்களுக்கு வந்து இந்த மில்க் கேக் வந்து செட் ஆகும். ஓகே, இந்த கிண்டிகிட்டே இருங்க. ஸோ ஃபைனல் டீஸ்பூன் நெய் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான், டோட்டலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து அந்த மில்க் கேக்கோட மிக்சர் வந்து நல்ல அந்த பேன்லேருந்து சுருண்டு வருது. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் போல் கிண்டிட்டு நம்ம இதை வந்து ட்ரேயில் மாற்றிடலாம். அதுக்கடையில் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒரு சின்ன ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் வந்து இதை செட் பண்ண போகிறேன், அதனால் அதை ரெடியாக எடுத்து வச்சுருங்க. ஓகே, ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிண்டி கொடுங்க, நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்படி டெக்ஸ்சர் வந்தோடனே நம்ம இதை வந்து பேனில் மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேனில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் பண்ணோம், அது என்னன்னு காணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, ஒரு ஃபாயில் எடுத்துக்கோங்க, இந்த ட்ரேயை வந்து நல்லா கவர் பண்ணிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் உள்ள சூடு வந்து வெளியே போகக்கூடாது அவ்வளோ சீக்கிரத்தில், அதுக்கு வேண்டி ட்ரேயை கவர் பண்ணிவிட்டு ஒரு ரேப் இருக்குல்ல, துணியை வச்சு நல்லா ரேப் பண்ணி ஓரத்தில் ஒரு 3 மணிக்கூர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணுவோம். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. இந்த பேக்கரியில பால் இங்க பாருங்க, மில்க் மேட்லயா? ஸோ நான் வந்து மில்க் மேட்ல மில்க்ல ஸோ நான் வந்து கவர் பண்ணி வச்சது எதுக்குன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நடுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் கலர் தெரியுதா? அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ரேப் பண்ணி வச்சதுனால அந்த சூடு வந்து போகலை வெளியே, அதனால உங்களுக்கு வந்து மேலே வேறு கலர் கீழே வேறு கலர், நடுஸில் வந்து டார்க் கலர். ஸோ இதுதான் வந்து அந்த பேக்கரியிலலாம் கிடைக்கக்கூடிய அந்த ட்ரிக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மில்க் கேக். அதை பிளேட்டில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் நம்மளோட மில்க் கேக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப ரிச்சான டெசர்ட்டு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்ல, நம்ம கொஞ்சம் பொறுமை தேவை இருந்து எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண, ஆனால் ஃபைனலாக உங்களுக்கு வந்து செம்மையாக வரும். ஓகே.